Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. Guys, Modena pigeon ஒரு ஷோ pigeon. இந்த ஷோ pigeon பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து கட்டிங் மொதினான்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கிங் புறா. இன்னொன்னு வந்து plain. அதாவது ஃபுல்லா ஒரே கலர்ல இருக்கும் இல்ல மிக்ஸ் கலர்ல கூட வரலாம். ஸோ இப்போ இந்த பீஜன்ஸோடைய ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா இட்டலியில் மொதினான்னு சொல்கிற ஒரு இடத்துல தான் இந்த பீஜன்ஸை நிறைய கிராஸ் ப்ரீடு ஹைப்ரிடு மியூட்டேஷன் பண்ணி இந்த ப்ரீடை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இதுக்கு அடுத்து டெவலப் பண்ணி அதை மார்க்கிங் பீஜனாக கொண்டு வந்தது வந்து ஜெர்மனி. அதனால தான் வந்து ஜெர்மன் மொதினான்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இந்த கட்டிங் மொதினாலாம் ஜெர்மன் மொதினான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பீஜன்ஸோட சைஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதர் பீஜன்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு ரவுண்டு ஓவல் ஷேப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இப்போ அதர் பீஜன்ஸ்லாம் வந்து கூச்சுன்னா வந்து கொஞ்சம் ஹைட் வரும் இல்லையா, இந்த பீஜன்ஸ் எல்லாம் நிற்கும் போதே உங்களுக்கு வந்து அதே ஹைட்டை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த பீஜன்ஸோட கேரக்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கும். அதர் பீஜன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் முரட்டுத்தனம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்பவே அது அடிக்கும். இந்த பீஜன்ஸை நீங்கள் பழக்கப்படுத்துறதுலையும் ப்ரீடிங்லையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ஆனால் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப முரடாக இருக்கும், ரொம்ப முரட்டுத்தன்மையாக இருக்கும். இந்த மொதினா பீஜன்லேயே கட்டிங் மொதினான்னு சொல்லிட்டு ரொம்ப பழைய மொதினா என்கிட்ட ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 to 6 years ஓல்டு இது. இப்போ இதுக்கான மார்க்கிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோடைய ரெக்கையில், அப்புறம் இதோடைய வால், அப்புறம் இதோட தலை, இந்த 3 இடத்துல மட்டும்தான் மார்க்கிங் இருக்கும். இந்த ரெக்கையில் இருக்கிற மார்க்கிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பார் இருக்கிற மாதிரி இருக்கும், பார் இல்லாத மாதிரி இருக்கும். அது எதுவும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் கலரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கையில் மட்டும்தான் இருக்கணும். அந்த ரெக்கையை தவிர்த்து வேற எங்கேயும் கலரேஷன் இருக்கக்கூடாது மார்க்கிங் பொறுத்தவரையும். அடுத்து பார்த்தீங்கன்னா தலையை சுற்றி மார்க்கிங் இருக்கும். அந்த தலையில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் வராது, சிங்கிள் கலர் தான் இருக்கும். வால் பகுதியில் மல்டி கலர் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்தால் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் மார்க்கிங் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது தவிர்த்து பாடி ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜெர்மன் மார்க்கிங் மொதினால பார்த்தீங்க அப்படின்னா கால் பகுதியில் வந்து சுத்தமாக முடியே இருக்காது. பட் ஆனால் வந்து ஒரு சில பீஜன்ஸில் வந்து இந்த மாதிரி முடி இருக்கிறத பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ கால் ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி சின்ன சின்ன முடி இருக்கிறது ஒரு மிஸ் மார்க்குன்னு சொல்ல முடியாது. என்னோட ஒப்பீனியனில் அது ஒரு நல்ல மார்க்கிங் பீஜன் தான். அடுத்து இந்த ப்ரீடில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதோட வால் பகுதி. அந்த வால் பகுதி வந்து நல்லா மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அது நடக்கும்போதும் சரி, அது நிற்கும்போதும் சரி, நல்லா மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பீஜன்ஸோட லைஃப் ஸ்பேனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 years வரையும் நல்ல ஹெல்த்தியாகவே இருந்துரும். உங்களுக்கு வந்து இதை மெயின்டைன் பண்ணுறதோ இதோட ஃபீடிங்லையோ இல்லை இதை கேர் பண்ணுறதுலையோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த பீஜன்ஸை நீங்கள் வந்து ஓப்பன் லாஃப்ட்டில் வச்சு வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வளர்க்கலாம். யூஸ்வலாக நீங்கள் வந்து அதர் பீஜன்ஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அது மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதே மாதிரி இந்த பீஜன்ஸும் வந்து லாஃப்ட் விட்டு எங்கேயுமே போகாது. நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா லாஃப்ட் பக்கத்தில் இருக்கும், ஃபீட் எடுக்கும். ப்ரீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இது ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணிடலாம். கேஜ் ப்ரீடிங் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது இந்த மாதிரி பீஜன்ஸ்க்கு. இப்போ இந்த பீஜன்ஸோடைய சைஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம்லேருந்து 350 கிராம் வரையும் இதோட சைஸ் இருக்கும். அதனால் வந்து இந்த பீஜன்ஸ் வந்து பறக்க முடியாதுன்னு கிடையாது. இது ரொம்ப நல்லாவே பறக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பீஜன்ஸ் வந்து நார்மல் பீஜன்ஸ் கூட தான் வச்சு வளர்த்துருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எந்த பிரச்சனையும் எனக்கு இதுவரையும் வந்தது கிடையாது. நீங்கள் ஓப்பன்லேயும் வச்சு வளர்க்கலாம். கேஜ் ப்ரீடிங் இதுக்கு ஆக்சுவலாக ரொம்ப பெஸ்ட். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.